ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆபீசர்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்ற டீட்டெயில வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி லோக்கல் பேங்க் ஆபீசருக்கான வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க 2026-27க்கானது. இதோட ஸ்கேல் ஆஃப் பே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் 1ல இருக்கு. ஸோ சேலரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஓவரால் வர நான் காமிக்கிறேன். ஸ்டார்டிங் டேட், அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 8/8/2026 இருந்து 24/8/2026 வரை கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து தமிழ்நாடு, இன்னொன்னு கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாதிரி 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுல லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லோக்கல் பேங்க் ஆபீசர்னால இதுல வந்து தமிழ் மஸ்டா தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ அந்த இன்டர்மீடியட்டான டெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓவரால் வேகன்சிஸ் தமிழ்நாட்டுல 100 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு வந்து ஒரு 33 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 9 கொடுத்துருக்காங்க, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 37 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு என்னென்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 100 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம் வந்து இதுல நீங்க அப்ளை பண்ணும்போது ஃப்ரெஷர் தாராளமா அப்ளை பண்ணலாம். என்னென்ன எலிஜிபிலிட்டின்றத நான் ஆர்டர் சொல்றேன். ஏஜ் பார்த்துக்கங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 வரை இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி, அதாவது டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிலாக்ஸேஷன். இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏஜ் பாரா இருக்கும்ன்றத பத்தி பயப்பட தேவையில்ல. தென் as usual நார்மல் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னவோ அதுபடிதான் இந்த எக்ஸாம்ஸும் நடக்கும். நான் சொன்ன மாதிரி பே ஸ்கேல் வந்து ஸ்கேல் 1ல கொடுக்குறாங்க. இதனோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 85,920 ஸ்டார்டிங் சேலரியே. நீங்க உள்ள போகும்போதே 85,920 சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. தென் வந்து எக்ஸாம்க்கான ஷெட்யூல் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி வரும்ன்றத பார்த்துருவோம். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின் வரும், 60 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் அது எல்லாமே 40 கொஸ்டின் வரும், 40 மார்க்குக்கு வரும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேட்டேஷன் அதுக்கு வந்து 30 கொஸ்டின் வரும், 60 மார்க்கு கேட்பாங்க. இங்கிலீஷ் நாலேஜுக்கு வந்து 40 கொஸ்டின் வருது, 40 மார்க்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் கொஸ்டின்ஸ். மொத்தமா வந்து 140 கொஸ்டின்ஸ் வந்து ஓவரால் மார்க் வந்து 200 மார்க் இருக்கு. மொத்தமா எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து எல்பியூக்கான சிலபஸ் என்ன, எப்படிலாம் படிக்கலாம், படிச்சா எப்படி பாஸ் ஆகலான்ற டீட்டெயில் எல்லாமே ஆர்டரா போடலான் இருக்கோம். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க உங்களோட அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சேம் தான், as usual எல்லாமே வர்ற மாதிரி தான். தென் வந்துட்டு இதுல வந்து ஃபீ பார்த்துடலாம். ஃபீ பொறுத்தளவு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்க எல்லாருக்குமே வந்து 175 ரூபா மட்டும்தான் எக்ஸாம் ஃபீ. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க 3 பேத்துக்கும் 850 rupees வந்து எக்ஸாம் ஃபீ. தென் எல்லாமே சேர்ந்தா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓபிசியா இருந்தா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க, எஸ்சி கேட்டகரியா இருந்தா கம்யூனிட்டி சர்டிபிகேட் மஸ்ட்னுவாங்க. அது எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.